12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற வாங்கி பயன்படுத்துவீர் சுறா கைடு 2025-26 புதிய பதிப்பு. அதிக பக்கங்கள், அதே தரம், தற்போது குறைந்த விலையில். சுறா கைடு அனைத்து புத்தக கடைகளிலும் கிடைக்கும். குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம், ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன், ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே வங்கதேசத்தில் நடக்கும் இந்துக்களுக்கு எதிரான வன்முறையை கண்டித்து தமிழகம் முழுவதும் வங்கதேச இந்து மீட்பு குழுவினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். சென்னை ராஜரத்னம் மைதானத்தில் ஆர்ப்பாட்டத்தில் மாநிலம் முழுவதும் இருந்து ஏராளமான இந்து அமைப்பினர் திரண்டனர். பாதுகாப்புக்கு 300க்கும் மேற்பட்ட போலீசாரும் குவிக்கப்பட்டனர். இதில் பாஜக மாநில துணைத் தலைவர் கருநாகராஜன், முன்னாள் கவர்னர் தமிழிசை, பாஜக அமைப்பு செயலாளர் கேசவ விநாயகம், VP துரைசாமி, இந்து முன்னணி இளங்கோவன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இந்நிலையில் ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதி மறுத்து போலீசார் அனைவரையும் கைது செய்தனர். அவர்களை குண்டுகட்டாக கைது செய்தபோது தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. போலீசாரின் அராஜகத்திற்கு இந்து அமைப்பினர் கண்டனம் தெரிவித்தனர். சென்னையில் இதே ராஜரத்னம் ஸ்டேடியத்தில் பயங்கரவாதிகளை ஆதரிக்கக்கூடிய PFI பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா என்கிற இந்த தடை செய்யப்பட்ட அமைப்பை ஆதரித்து பேசிய SDPI கட்சியையும் தமிழக வாழ்வுரிமை கட்சியும் பாதுகாப்பு அளித்த இந்த திராவிட மாடல் என்கிற திருட்டு திராவிட மாடல் இந்த திமுக ஆட்சி பாதிக்கப்படுகிற பங்களாதேஷ் இந்துக்களுக்காக இந்துக்களும் இஸ்லாமியர்களும் இணைந்து குரல் கொடுக்கக்கூடிய ஒரு மத நல்லிணக்கத்திற்கான அடிப்படையை குலைக்கும் விதமாக காவல்துறையை வைத்து காட்டுமிராண்டி தர்பாரை நடத்தி கொண்டிருக்கிறது. தமிழக காவல்துறையை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். இந்துக்களையும் இஸ்லாமியர்களையும் பிரிக்கக்கூடிய பாசிச அரசு இந்த திமுக அரசு. இதே ராஜரத்னம் ஸ்டேடியத்தில் இந்திய ராணுவத்தை பயங்கரவாதிகளோடு ஒப்பிட்டு பேசிய பயங்கரவாதிகளுக்கு பாதுகாப்பு கொடுத்த தமிழக காவல்துறை உன்னதமான அறப்போரை அறிவித்து இந்துக்களுக்காக குரல் கொடுக்கிற இந்த அற்புதமான அறப்போராட்டத்தை தடுக்கிற திமுக அரசை வன்மையாக கண்டிக்கின்றோம். இது மிகப்பெரிய அநியாயம் தமிழ்நாட்டில் நடக்குது. பங்களாதேஷில் பாதிக்கப்படக்கூடியவர்கள் கனடாக்காரங்க இல்ல, அமெரிக்காக்காரங்க இல்ல, பிரான்ஸ்காரங்க இல்ல, சைனாக்காரங்க இல்ல, நம்ம கூட பிறந்த அந்த ரத்த பந்தங்கள் சொந்தங்கள் இன்றைக்கு பாதிக்கப்படுதுன்னா நம்ம நாட்டில் ஆர்ப்பாட்டம் பண்ணாம எந்த ஊர்ல ஆர்ப்பாட்டம் பண்ண முடியும்? இது முதலமைச்சருக்கு புரிகிறதா புரியவில்லை எனக்கு தெரியல. இல்ல அவருக்கு ஆலோசனை சொல்லக்கூடியவர்கள் தவறா சொல்றாங்களா? ஏங்க காசாவில் தாக்குதல், ஹிஸ்புல்லா தாக்குதல், இங்க ஆர்ப்பாட்டம் நடக்குது, போலீஸ் அனுமதி கொடுக்கிறாங்க. ஆனா ஒரு இந்து மக்கள் இன்றைக்கு உலகம் முழுவதும் வாழக்கூடிய இந்து மக்களுக்கு தாயகம் எதுங்க? இந்தியா தானங்க. இந்தியாவில போனவங்கள தானே இருப்பாங்க, அங்க வானத்துல தான் கூச்சாங்க. அப்படிப்பட்ட மக்களுக்கு ஒரு உயிருக்கு ஆபத்து, உடமைக்கு ஆபத்து என்று ஒரு முடிவெடுக்கிற நேரத்தில் எப்படி இந்த தமிழக அரசு இந்த போராட்டத்துக்கு அனுமதி மறுக்கலாம்? காவல்துறை எப்படி அனுமதி மறுக்கலாம்? இந்த போராட்டத்தை இன்னைக்கூட விட்டுறாதீங்க, நீங்க தொடர்ந்து செய்யுங்கன்னு தமிழக அரசு நமக்கு பாடம் கற்பிச்சு கொடுத்திருக்கு. தமிழக காவல்துறை நமக்கு பாடம் கற்பிச்சு கொடுத்திருக்கு. இந்த ஆர்ப்பாட்டம் இன்னைக்கோட நிக்க போறது இல்ல. பங்களாதேஷ் மக்கள் என்றைக்கு நிம்மதியாக வாழ்கிறார்களோ அதுவரை இந்த ஆர்ப்பாட்டம் தொடரும். இன்னும் எங்க தலைவர்களை எல்லாம் கேட்டு அடுத்த கட்ட போராட்டத்தை அறிவிப்போம். இது அரசியல் ரீதியான ஆர்ப்பாட்டம் இல்ல, சமூக ரீதியான ஆர்ப்பாட்டம். உலகின் மிகப்பெரிய சமுதாயமான இந்து சமுதாயத்துக்கான குரல் கொடுக்கிற இந்த ஆர்ப்பாட்டம். அங்க இருக்கிற எங்க சகோதரிகள் கற்பழிக்கப்படுவாங்க, வீடுகள் தரைமட்டமாக்கப்படும், கோவில்கள் தீ வைத்து கொளுத்தப்படும். அங்கேயும் துர்க்கை அம்மன் தான் இருக்காங்க, தமிழ்நாட்டிலையும் துர்க்கை அம்மன் தான் இருக்காங்க, அங்கேயும் பத்திரகாளி இருக்காங்க, இங்கேயும் பத்திரகாளி இருக்காங்க, எல்லாம் ஒரே தெய்வங்கள் தான். இப்படிப்பட்ட அநீதி எதிர்த்து தொடர்ந்து இந்த பங்களாதேஷ் மக்கள் உரிமை மீட்பு குழு, இந்து மக்கள் உரிமை மீட்பு குழு தொடர்ந்து போராட்டங்களை நடத்தும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நாங்கள் பல்லாயிரக்கணக்காக சேர்றதா இருந்தோம், வர வர கைது பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை. பொதுமக்களுக்கு ஒரு பிரமிப்பை ஏற்படுத்தி பயத்தை மட்டுமன்றி ஒரு கூட்டம் சேரக்கூடாது, பெரிய ஆதரவை காட்டக்கூடாது நினைக்கிறார்கள். இது மிகப்பெரிய தவறு என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன்.